members of management committee of this Satri Nadar School for Men, and the principal, teachers, and my dear students. On behalf of Sivagasi branch of SBSARC, as a chairman, first of all, I would like to thank the management of the school to give this opportunity for this career counseling program. I think students இங்கே எல்லாமே தமிழ் மீடியம் நினைக்கிறேன். எல்லாம் 10th, 11th, 12th 3 கிளாஸ் வந்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்? பியூர் சயின்ஸ் கை தூக்கலாமா? பியூர் சயின்ஸ் with maths, science with maths. Commerce student. இந்த குரூப் யாருமே கையிலே கைட்டுக்குள்ளே எதுனா யாரு? ஓ 10th. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த 10th, 11th, 12th இந்த 3 வருஷமும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, இதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 10th எதுக்காக மார்க் எடுக்கிறோம்? அதிகமாக மார்க் எடுக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்கன்னா, ஒன்லி ஃபார் கிளாசிஃபிகேஷன். மேத்ஸ் வித் சயின்ஸா அதர்வைஸ் காமர்ஸா. பட் இதுக்கு முன்னால் என்னென்னா, ஜென்ரலாக காமர்ஸ் சார் சொன்ன மாதிரி குறையா மார்க் எடுத்தவங்கெல்லாம் காமர்ஸ் போவாங்க. இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸாக 5 to 10 இயர்ஸ் இருக்கும் அதிகமாக மார்க் எடுக்கிற ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் என்ன படிக்கிறாங்கன்னா காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆடிட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடிட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்து சிஎஸ், அடுத்து ஐசிடபிள்யூஏ. இந்த 3 கோர்ஸ் இருக்குது. பட் இந்த 3 கோர்ஸ் இருக்கிறதுனால நீ காமர்ஸ் இருந்துட்டு சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடுது, நல்ல ஸ்டூடெண்ட். அதனால் இப்போ நீங்கள் 10th முடிக்கும் போது, ஆக்சுவலாக 10th முடித்து 11th என்ஜினியரிங் ஆர் டாக்டர்ஸ் இந்த 2க்கும் போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்னா, 12th ஹையஸ்ட் மார்க் வேணும். நல்ல மார்க் இருந்தால், நல்லா செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் இதுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் காமர்ஸோ இல்லை இந்த சிஏ சேர வரணும்னா தேர் இஸ் அ கட் ஆஃப் லிமிட் இருந்துட்டு ரொம்ப மினிமம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க மிஸ்டர் சிஏ சித்ரா மேடம். அதனால் இந்த டயத்தில் நீங்கள் இதில் குரூஷியல் டைம். இதில் நீங்கள் நல்லா படித்து நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ, இப்போ சிஏக்கு இருந்துட்டு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த சிஏ அப்படிங்கிறது என்னென்னா, ஆடிட்டர் படித்தா ஆடிட்டர் நல்ல தொழில் பண்ணலாம். என்னென்ன செக்டாரில் இருக்கணும்னா, ஃபைனான்ஸ், டாக்ஸேஷன், ஆடிட்டிங். இப்போ நேஷனோட எக்கானமி இருந்துட்டு என்டையராக என்னது ஒரு சிஏவை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ டோட்டலாக இந்தியாவில் ஃபுல்லாக எடுத்தால் எல்லா ஊர்லேயும் உங்கள் ஊரில் டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனால் உங்கள் ஊரில் இன்றைக்கி யாராவது சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்களான்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், இங்கே கமுதி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டே இல்லை சார், ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இதை விட்டாச்சுன்னா ராம்நாட்லேயே 2 to 3 சிஏஸ் தான் இருக்காங்க. இதை விட்டால் பரமக்குடி, எந்த ஊர்லேயுமே சிஏ கிடையாது. ஏன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே மொத்தம் 10 சிஏ கூட கிடையாது. அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா அருப்புக்கோட்டையில் ஒரு சிஏ கிடையாது. அதாவது அங்கே போனால் சிவகாசி, ராஜபாளையம், விருதுநகர். அப்போ இதில் சிஏ நம்பர் ஆஃப் சிஏஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். த்ரூ அவுட் இந்தியா மொத்தம் 4 லட்சம் பேர் தான் இருக்காங்க. எத்தனை வருஷத்துலன்னா கிட்டத்தட்ட 77 இயர்ஸ். இது 1947 இந்த போர்டு ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப மினிமம் ஒரு 500 to 520 பேர் தான் வரும். அப்போ அதாவது இவ்வளவு மினிமம் குவான்டிட்டி இருக்கிறனால there is a much opportunity. நீங்கள் படித்து முடித்தா போதும், உங்கள் லைஃப் ஸ்டைலு என்டையராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ 2026 நிற்கிறோம். இப்போ இந்தியாவுடைய வேர்ல்டு எக்கானமியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கு யாருக்காவது தெரியுமா? கை தூக்குவோம். இந்தியன் எக்கானமி வேர்ல்டு வைடா எத்தனாவது பிளேஸில் இருக்குது யாருக்காவது தெரியுமா?
தெரிஞ்சா சொல்லுங்களேன். எதனால 4th place. இப்போ 10 இயர்ஸில் அது 4th place வந்துருச்சு. இன்னும் 25 இயர்ஸில் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? நிறைய எக்கானமி வைஸாக இந்தியாவை இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய தொழில் தொடங்கணும். அதுக்கு யாருடைய சப்போர்ட் வேணும்னா ஒன் ஆஃப் த பார்ட் வந்து சிஏ. அப்போ சிஏ இருந்துட்டு இன்னும் ஒரு 25 இயர்ஸில் எவ்வளோ வேண்டியது இருக்கும் அப்படின்னா 5 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேணும். அப்போ இது வரைக்கும் என்னது, வருஷம் 500-520 பேர் பாஸ் ஆன இடத்துல இந்தமாரி எத்தனை பேர் வேணும்? வருஷத்துக்கு 20,000 அப்ராக்சிமேட்லி. அப்போ 20,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேண்டிய இருக்குது. அப்போ தேர் இஸ் மச் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த டயத்தில் நீங்கள் சிஏவை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாலும் கேட்டு அதை படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, சார் இப்போ வந்து சொல்கிறீங்களே நாங்கள்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் 11th 12th உட்காந்துருக்கோம்னு நிறையா பேர் நினைக்கலாம். அப்படி இருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு என்னென்னா சார் சொன்ன மாதிரி சயின்ஸ் படித்தாலும் சிஏ படிக்கலாம். ரொம்ப கஷ்டமான படிப்புங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. கஷ்டம்தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதனால் இப்போ நானும் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நான் காலேஜ் வரைக்கும் என்னது பிஎஸ்சி ஜுவாலஜி. எனக்கு மேத்ஸ் தெரியாது, அக்கௌண்ட்ஸ் தெரியாது, டெபிட் கிரெடிட் எதுவும் தெரியாது. சிஏல அது பிஎஸ்சி ஜுவாலஜியில் படிக்கும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் 86% எடுத்து காமராஜ் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ரேங்க். ஆனால் நான் 6th செமஸ்டரில் ஒரு என்னுடைய டோட்டல் டேர்னிங் பாயிண்ட்டே ஒரே ஒரு டீச்சர், ஒரு ஸ்பாட். என்னென்னா ஒரு கிளாஸில் சார் இவ்வளோ மார்க் எடுத்தோம், எங்களுடைய லைஃப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொன்ன ஒரு யூ கோ ஃபார் மைக்ரோபயாலஜி. அன்றைக்கி இருந்துட்டு மைக்ரோபயாலஜி 20-30 years பிஃபோர் இருந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒன்று மைக்ரோபயாலஜி, அது வெரி லிமிட்டட் சீட் இன் காமராஜ் யூனிவர்சிட்டி, எம்டி யூனிவர்சிட்டி. நீங்கள் அதை விட்டாச்சுன்னா சிஏ போங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டார். சிஏன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஸ்பாட். சிஏக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் போய் என்ன பண்ணோம், சிஏட்டில் போய் நான் சிஏ படிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னேன். வீட்டில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாதகம் கைப்பற்றிருக்கீங்களா, எல்லோரும் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி சிஏ பார்த்தா அவனான்னு கொண்டு போய் காமிச்சாங்க. ஜாதகம் என்ன சொன்னார், சிஏ கண்டிப்பாக நீ பார்த்தாக மாட்டப்போ உனக்கு வந்து சம்மந்தம் இல்லையா. நான் சேர்ந்தேன், படித்தேன். இன்றைக்கி சிவகாசி பிரான்ச்சோட சேர்மனாக இருக்கும். அப்போ ஒரு சிஏங்கிறது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் நல்லபடியாக பாஸ் ஆகலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வித் ஸ்மார்ட் ஒர்க், கொஞ்சம் பிளான் பண்ணி படிக்கணும். அதனால் எல்லோரும் நீங்கள் சிஏ என்னங்கிற டீட்டெயிலாக சொல்லுவாங்க சித்ரா மேடம், அதை இது பண்ணி சிஏ வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.